ஃப்ளவர்ஸ் அன்யோங், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம போக்கி வர்சஸ் பொறுக்கியோட பார்ட் 3, அதாவது ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு சூப்பராக கமெண்ட் வந்துருந்துச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு நான் நினச்ச அளவுக்கு வரல, அது வேறு விஷயம். ஒன்று பேசணும். இன்னும் மாட்டேன்னா போன பார்ட்டில் வந்து அதிகமாக வந்தது நெக்ஸ்ட் பார்ட்டு நீ இன்றைக்கே போடணும், நெக்ஸ்ட் பார்ட்டு நீ நாளைக்கே போடணும், நெக்ஸ்ட் பார்ட்டு டக்குன்னு போடு. ஆக்சுவலாக ஒன்று சொல்லணுன்னா, நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா பண்ணுற ஒரே விஷயம் ரெக்கார்டிங் தான். எனக்கு வீட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் அமையணும், கரெக்டான டைம் இருக்கணும், நாய்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும், நிறைய இருக்குது. அதனால் நான் வந்து எனக்கு கிடைக்கிற டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணி போட முடியும். நீங்கள் வந்து இப்படிலாம் மறுத்துனீங்கன்னா வந்து என்னால் டக்குன்னு போட முடியாது, புரியுதா? ஸோ என்னோடய சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நான் போட முடியும். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்ததில்லை, பட் போன பார்ட்டில் ஒரு மாதிரி வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இதை போடுறதுனால எனக்கு ஒரு யூஸுமே கிடையாதுடா. ஆக்சுவலாக நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்காகலாம் நான் இந்த வீடியோ பண்ண கிடையாது, சரியா? ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, என் பிள்ளைங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும், அதுக்காக மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். என் சேனல் நான் மானிட்டைஸ் கூட பண்ணல, அது எனக்கு வேண்டாம். அவனுங்களை வச்சு சம்பாதிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். எனக்கு கிடைக்கிற ஒரே கிஃப்ட்டு உங்களோட கமெண்ட் மட்டும்தான், புரியுதா? ஸோ இந்த மாதிரிலாம் மிரட்டினாலாம் என்னால் போட முடியாதுடா. டே, எனக்குன்னு ஒரு டைம் அமையணும், அப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும், புரியுதா உங்களுக்கு? ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டி கேளுங்க, அதை நான் வேணான்னு சொல்லலாம், அது எப்படி கேட்கணுமோ அப்படி கேளுங்க. பிகாஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னா அது பிடிக்காது. ஸோ ஒரு விஷயம் எதிர்பார்க்காம நான் பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இதையுமே நான் ஒரு மாதிரி கோல்டெல்லாம் சொல்ல கிடையாது, என்னோட கேரக்டர் எப்படியோ அந்த மாதிரி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். யாராவது மனசை ஹர்ட் பண்ணியிருந்துச்சுன்னா சாரி, சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ த்ரெட் பண்ண வேண்டாம், பிகாஸ் எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் போடுவேன், ஓகே? ஸோ ஓகேடா, இன்றைக்கி வந்து நாம் போக்கி வர்சஸ் பொறுக்கியோட தேர்ட் பார்ட் பார்த்துடலாம். அண்ட் கமெண்ட்டு முக்கியம், புரிதா? அப்புறம் லைக்கு சப்ஸ்கிரைபு பண்ணி விட்ருங்க. தென் வந்துட்டு இப்போது அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஸோ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா லைக் ஜிமினோட வீட்டில் தான் காட்டுறோம். மா எங்கே பாருங்க, மா இங்கே வாமா. டே, எதுக்கடா கத்திட்டுருக்க? உனக்கு பிடிச்ச ராமன் தான் செஞ்சிட்ருக்கேன். நல்லா செய், ஒரு பக்கில் உட்காந்து நல்லா செஞ்சுட்டு வெளியே நடக்குன்னு பார்க்காத. என்னடா ஆச்சு, எது கத்திட்டுருக்க? ஆமாம், ஜெகம் கொல்லையா? அவனுக்கு கேட்குற? அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி தான் ரொம்ப ஸ்பைஸாக செஞ்சு வச்சுருக்கேன். அவன் ரொம்ப நாள் இங்கே வந்து சாப்பிட்றதே இல்லைடா, அதான் சாப்பாடு போட்டு வளர்த்து தான் இப்போது இந்த நிலைமையில் வந்து நிற்கிது. என்னடா சொல்லிகிட்ருக்க? எதுக்கு வண்ண கை பிடிச்சிருக்க? கை விடு. விட்டேன். இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? ஏன்டா கத்திட்டுருக்க? தயம் போய் சாப்பிடு போ. தயம், ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? அம்மா அது சொல்ல மாட்டான், அவன் எப்படி சொல்லுவான்? வெத்து வச்சிருக்கேன் நல்லா. என்னாச்சு தம்பனா, எது கத்திட்டுருக்க? உங்கள் பொய்யில் லவ் பண்ணுறானாம்மா, லவ். என்ன லவ் பண்ணுறானா? அதுக்கேண்டா எப்படி கத்திட்டுருக்க? தயம், அதான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே கேட்டேன்ல லவ் பண்ணுறேன்னு சொல்லி. அம்மா கிட்ட அப்பவே கேட்டதான் நானே சேர்த்து வச்சிருப்பில்ல, எதுக்கு அப்போ கத்திட்டுருக்க நீனு? அம்மா லவ் பண்ணுறது யாருன்னு தெரியுமா உனக்கு? யார? ஜங்குக்கை லவ் பண்ணுறானா? என்ன ஜங்குக்கையா? அம்மா அது வந்து தயம் உண்மையா? ஆமாம்மா. அப்போது நீ கல்யாணம் வேணான்னு சொன்னது ஜங்குக்கை லவ் பண்ணுறேன்னு தான்? ஆமாம், அவன் நான் லவ் பண்ணுறேன். ஜங்குனை லவ் பண்ணுறானா? ஆமாம், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். டேய், நீயும் என்கிட்ட சொல்லலை, அவனும் என்கிட்ட சொல்லலை. ஜிமன், உனக்கு இது எப்போ தெரியும்? இப்போ தான் தெரியும். பார்க்கில் உட்காந்து கிஸ் வச்சுட்டு இருக்காங்க 2 பேரும். ஜங்கு கால் பண்ணு. எதுக்குமா அவனுக்கு கால் பண்ண சொல்கிற? கால் பண்ணுறா இந்த அப்படி. ஹலோ ஜங்கு, நாம்மா பேசுகிறப்பா. ஜங்கு இருக்கியா? சொல்லுங்கம்மா, என்னம்மா விஷயம்? டே, தேங்காய் லவ் பண்ணுறீங்களா? ஆமாம்மா, நான் தேங்காய் லவ் பண்ணுறேன். ஏன்டா என்கிட்ட சொல்லலை? அது நான் தாம்மா அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அவன் சொல்கிறது தாம்மா சொன்னேன். தேங்காய் நீ பேசாத, அமைதியாரு. ஜங்கு, எதுக்கு என்கிட்ட சொல்லலை?
மா அது 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 வந்துமா தப்பாக நினைக்காதீங்கம்மா. எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து சொல்லணும். இவங்க 2 பேரும் மாதிரி தானே நீ எனக்கு. மா அது இப்படி வந்து துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை ஜங்கு. மா நான் 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 துரோகம் பண்ணலம்மா. ஆக்சுவலாக அவன் எனக்கு பிடிக்கும்மா, அவ்வளோதான். நான் மறையணும்னு நினைக்கலம்மா. இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிக்காத. என் மூஞ்சில் மட்டும் கிடையாது, என் பையன் மூஞ்சிலையும் தான். மா நான் நான் பண்ண மா மா ஃபஸ்ட்டானா இங்கே பாரு, இதுக்கப்புறம் உன் பிள்ளைய வெளியே விட்ட அவள் தான் உனக்கு நல்லா வீடுல விட்டதுக்கு வச்சு செஞ்சுட்டு போட்டால. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல, உங்ககிட்டே சொல்ல. நான் இதுக்கப்புறம் லவ்வுக்கு நான் பின்னாடி போனேன், அண்ணனோட பார்க்க மாட்டேண்ணா. புரிதா உனக்கு? என்னடா பேசிகிட்டு இருக்க? நீ பாரு ஜெமினா, நான் தான் சொல்கிறேன்ல. அவன் அவன் சொல்லான்னு தான் சொன்னான், நான் தான் மறைச்சேன். எதுவும் பேசாத. இங்கே பாரு, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அவள் தான் உனக்கு தயம். இதுக்கப்புறம் அவன்கிட்ட நீ பேசக்கூடாது. மா நான் அவனை லவ் பண்ணுறேம்மா. லவ் பண்ணுறியா? இங்கே பாரு, உனக்கு வயசு எத்துனா அவனுக்கு வயசு எத்துனா? மா வயசு கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு வார்த்தை அவனும் சொல்லலை நீயும் சொல்லலைல்ல. அம்மா பாருமா, வாயமுடு, மேலே போ. அம்மா மேலே போத்தேன் அப்படின்ட்டு தாங்க வேகமாக மேலே போயிடறான். எல்லாம் ஃப்ரெண்டு நினச்ச பார்த்தியா, என் புது செருப்பாலே வச்சிடணும், என் புது செருப்பாலே வச்சிடறேன் அப்படின்ட்டு ஜிமினா அப்படியே போடுறான். ஜிமினா காலுக்கு தான் லைக் கால் வந்துக்கிட்டே இருக்குது. சுகா தான் பண்ணிகிட்டே இருக்கான், பட் ஜிமின் எடுக்கவே இல்லை. ஸோ எப்படி சுகா தான் வீட்டுக்கு வரான். மா என்னடா? ஜிமன் மேலே இருக்கான். ஒரு நிமிஷம் இரு. என்னம்மா? அவங்க எப்படி லவ் பண்ணுது உனக்கு தெரியுமா? இல்லைம்மா எனக்கு தெரியாது. போ அப்படின்ட்டு சொல்ல அப்படியே சுகாவும் மேலே போகிறான். ஏய் ஜிமனா கதவு தர, ஜிமனா கதவு தர, நட உனக்கு கதவு தர ஜிமனா. என்ன என்னடா ஆச்சு? இதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்க? டேய் அவன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டா? யாரா ஃப்ரெண்டு? அவன் ஃப்ரெண்டா? எத்தனை தடவை கேட்டுருப்பான் அவன்கிட்ட நான். மறைகிறியா மறைகிறியா மறைகிறியான்னு. எப்பட்றா என் அண்ணனே லவ் பண்ணிட்டு செகண்ட் இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு என் கூட இருக்க முடிஞ்சவனால? இங்கே பாரு சிவா, அவன் எனக்கு எப்போ பிடிச்சிச்சோ அப்போ வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா நானே சேர்த்து வச்சுருப்பேன் அவங்க 2 பேரையும். ஆனால் எவ்வளோ கேவலமாக நடிச்சு. அப்போது சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக நாம தானே பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட இது வரைக்கும் ஏதாவது ஒன்றாவது வச்சுருப்பேன்டா நான். இந்த பொண்ணை பார்த்தாலும் சரி, எங்கள் பொண்ணாலும் சரி, அத்தனையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் பண்ணின்னு இருந்தேன். ஆனால் இவன் என் அண்ணனே லவ் பண்ணி அவன் கூடவே சுற்றி என் கூடவே வந்து வச்சுருக்கான்டா என்கிட்ட. ஷோ உனக்கு இது வலியாது, எனக்கு தான் வலியும். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக பார்த்தா எனக்கு தான் வலியும், உனக்கு வலியாது. ஜெமினா எனக்கு புரியுதுடா, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு. வந்து என்ன யோசிக்கணும்? இங்கே பாரு, அவன் சக்காலத்து வாங்கின்னு வந்த அவள் தான் உனக்கு. போ வெளியே போயிரு. ஜெமினா வெளியே போ ஷுவா அப்படின்ட்டு இப்போ அப்படியே சுகா வெளியே பிடிச்சி போட்டு ஜிமினா கதவை சாத்திக்கிறான். டேய் உன்னை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. என் அண்ணன் கேட்குது உனக்கு? என் அண்ணன் கிளம்பி குத்துறேன்டா, வாடா வா தா. எப்படி லவ் பண்ண நான் பாருண்டா, பாரு. மறைச்சிட்டல மறைச்சிட்டல மறைச்சது மட்டும் இல்லாமல் உடச்சிட்டேன், மொத்தத்தையும் உடச்சிட்டடா, மொத்தத்தையும் உடச்சிட்டேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி உட்காந்துருக்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்க பார்த்தா லைக் அவன் இன்னுமே இந்த பார்க்கில் தான் இருக்கான். ஸோ இப்படி நைட் டைம் ஆக மெதுவாக வீட்டுக்கு வரான். தம்பி ஜங்குக்கு மா என்னப்பா ஆச்சு? இவ்வளோ என்ன பண்ணிட்டு இருந்த? அது அது வெளியே கொஞ்சம் வேலை ப்ராக்டிஸ், அதான். மேட்சே முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன ப்ராக்டிஸு? அறிவிலாடி உன் பிள்ளைக்கு. நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊர் சுற்ற வேண்டியது, எவன் கூட சுற்றுறானோ யாருக்கு தெரியும்? காதல் மயிறு மட்டை அரியர் எல்லாம் வச்சுட்டு இருக்க வேண்டியது. உருப்பிடுறது தானே இல்லாது. டேய் எங்கடா போய்ட்டு வர? அது ப்ராக்டிஸ் இல்லை, வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் முடிச்சுட்டு வர லேட் ஆகிடுச்சு. சாரிப்பா, இதுக்கப்புறமா கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜங்க் பாட்டுக்கு போகிறான். ஏண்டி ஆச்சு அவனுக்கு? தெரியலையேங்க, எதுக்குமா பிள்ளை இப்படி இருக்கான்? டேய் தம்பி, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், அப்புறம் பேசுகிறேன். டேய் என்னடா ஆச்சு? அப்புறம் பேசுகிறேம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜங்குக்கா அப்படியே உள்ளே போயிடுறான். என்னடி ஆச்சு? தெரியலைங்க, வரும்போதே ஒரு மாதிரி வந்தான். திரும்ப ஜெமினிக்கு கால் பண்ணி கேட்குறேன். என்னாச்சு? எடுக்கலைங்க. சிவா கால் பண்ண.
ஹலோ மா. டேய் தம்பி, எவ்வளோ ஆச்சு ஜங்குக்கு? ஒரு மாதிரி வந்திருக்கான் வீட்டுக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு இந்த கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஹெவி அதான் இருக்கும். அப்படியா? ஆனால் அவன் மூஞ்சியே சரியில்லையாடா, அழுத மாதிரி இருக்கு. அது அப்பெல்லாம் இல்லைம்மா, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம். ஜிம்மன் ஏன் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறானா? நான் உடனே கால் பண்ண எடுப்பானே அவன். அது அது வந்துமா, ஜிம்மன் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டானா? சரிப்பா, ஒன்றும் இல்லைல்ல. இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னங்க, ஒன்றும் இல்லையா, புள்ள டயர்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க, நான் ஏதாவது சூப் வச்சு கொடுக்குறேன். ஓ அப்படின்ட்டு அவங்க அப்பா படுக்க போயிடுறாரு. சரி, ரூமில் காட்டினோன்னா ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி சுருண்டு படுத்துருக்கான் அவனோட பெட்டில். ஸோ அவனுக்கு இப்போ என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அவனோட மொபைலை எடுக்கிறான், லைக் ஜிமினோட கான்டாக்டுக்கு போயிட்டு அப்படியே கால் பண்ணுறான். அந்த பக்கம் ஜிமினா அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இப்போ அகைன் கால் பண்ண ஜிமின் அப்படியே அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்றான். காலு மாதிரி பண்ணி சமாதானம் பண்ணி படுத்தணுமா உனக்கு? ஒரு மாதிரி உனக்கு வேணாம் அப்படின்ட்டு அப்படியே போட்டு உடைக்க. இப்போ அடுத்த செகண்ட் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கலடா. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவர் மாதிரி படுத்துருக்கான். ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக்கு ஸ்கிப் ஆகுது. ஆக்சுவலாக டெக்குக்குள்ளே எந்த காண்பவுமே இல்லை, பிகாஸ் 2 பேருக்குமே ஒரு மாதிரி கில்ட்டு. இப்போ அப்படியே அந்த பக்கம் காட்டினோன்னா, டே தேங்கு தேங்கு. சைமன் ஏடாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருந்துட்டுருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. டே என்ன லவ் இது பண்ணுறியா என்ன? இல்லை, மேரேஜ் ப்ரப்போசல் வந்து நீ எதுவுமே அக்செப்ட் பண்ணலன்னு கேள்விப்பட்டேன். அது வந்து டேய், மேரேஜ் ஒன்று நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லடா. இப்போ பாரு, நாளா காலம் மட்டும் சந்தோஷமா இல்லை சைமனா? அது அது வேற, இது வேற. என்னடா வேற? யாராவது லவ் பண்ணுறியா என்ன? லவ் பண்ணால் சொல்லுடா, பார்த்து பண்ணிக்கலாம். அம்மா கிட்ட சொன்னா அவங்களே சேர்த்து வச்சுருவாங்களே. உங்கள் வீட்டில் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லைல்ல? ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது. ஸ்ட்ரிக்ட்னா நீ எதை மீன் பண்ணுற? இந்த மாதிரி வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு அப்படி பண்ணுறது மட்டும்தான் ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினைக்கிறியா? கிடையாது சைமன். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியாமல் தவிப்போம்ல, அப்போது ஃபேமிலி கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக விடுவாங்க, பட் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம். என் வீட்டில் என்ன ஸ்ட்ரிக்டாக வைக்கல, பட் ஏய் ஏன்டா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க? சரி என்கிட்ட சொல்லு, யார் லவ் பண்ணுற? சைமன், எனக்கு பிடிச்ச ஒன்று அவங்க எல்லாருக்கும் பிடிக்கல. அதுக்காக நான் ஏன்டா எனக்கு பிடிச்ச ஒன்றை விடணும்? டே என்னால் முடியல சைமன், என்னால் முடியல. எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னா நான் எப்போவுமே நினப்பேன். ஆனால் என்னை சுற்றி இருக்க எல்லாரும் என்னாலே கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. டிடி எங்கே அழுதுட்டுருக்க? யாரும் பார்த்துட்டு போகிறாங்க, ரெஸ்ட்ரூம் போகலாம் அப்படின்ட்டு சைமனா தேங்க் கூட்டிகிட்டு போகிறான். ஏடாச்சு, என்னாச்சுன்னு சொல்லு. நீ லவ் பண்ணுறதும் தெரிஞ்சு இதை பிரச்சனை பண்ணாங்களா என்ன? சைமன், என் இடத்துல இப்போ நீ இருந்தால் என்ன பண்ணுவ? உன் இடத்துலனா புரியல. உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை பண்ண நீ சந்தோஷமாக இருப்ப. ஆனால் அதே சமயம் உன் ஃபேமிலி உன்னால் கஷ்டப்படும். அப்போ நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? இங்கே பார்த்தேன், உன்னை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. உனக்கு 2 ஆப்ஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒன்று தான். ஒன்று உனக்கு ஃபேமிலி முக்கியம், இல்லைனா உனக்கு உன்னோட சந்தோஷம் முக்கியம். ஆனால் அப்படிப்பட்ட பையனை கிடையாது. எப்படி என்னால்? ஏண்டா இந்த உலகத்தில் லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பா? அதை ஏன்டா ஏதோ க்ரைம் மாதிரி பார்த்துட்ருக்காங்க? லவ் பண்ணுறது தப்பு இல்லை தயம். நீ கேஸ்ட் மாற்றி லவ் பண்ணால் சரி, வயசுக்கு அதிகமாக லவ் பண்ணாலும் சரி, இந்த உலகம் கேவலமாக தாண்டா பார்க்கும். அதான்டா ஏன்டா லவ் பண்ணுற எங்களுக்கு தெரியாதா நாங்கள் எப்படி வாழ போகிறோன்னு? தயம், இப்போ நீ கஷ்டத்தில் இருக்க எனக்கு நல்லா புரியுது. பட் இந்த சொசைட்டியை பார்த்தனா உன்னோட லவ் உன்னை விட்டு போயிடும். சொசைட்டி தேவையில்லைன்னு நினச்சேன்னா உன்னோட லவ் கூட நீ சந்தோஷமாக வாழலாம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. சொசைட்டி எப்படி வேணாலும் போயிட்டு போகுதுடா. நம்மளை பெற்றவங்களே நம்மளை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது தாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
சரி சரி இங்கே வா, ஒன்றும் இல்லை. நான் நம்மக்கிட்ட பேசவா? வேண்டாம். சந்தோஷமாக இருக்க 2 பேரை பிரித்து தான் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னால் அவன் கஷ்டப்படுறதுனால தாங்கவே முடியாது அப்படின்ட்டு தயாங்க அப்படியே ஷைமன் ஷோல்டர் தான் சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கான். ஸோ எப்படியே ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப்பாக ஃபைனலாக ஜங்குக்கோட அந்த சஸ்பென்ஷனும் முடியுது. டே தம்பி தம்பி. ஆ என்னம்மா? இன்றைக்கி காலேஜ் போகலாம்ல, எதுக்குடா இன்னும் கிளம்பாமல் இருக்க? அது கிளம்பு. அது அப்பா எங்க இந்த 2 வீக்ஸாக என்கிட்ட எதுவுமே பேசலை. அவர் வேலைக்கு போயிட்டாரு. சரி நான் கிளம்புறேன். சரிப்பா நான் சாப்பிட எடுத்துக்கிறேன். அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கா அப்படியே கிளம்புறான். இவங்க அம்மா அந்த பக்கம் கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. டே தம்பி தம்பி எங்கே போனா? இன்னும்மா கிளம்பிட்டுருக்கா ஜங்குக்கு? ஹலோ மா எங்கேப்பா இருக்க? நான் கிளம்பிட்டேம்மா. ஏன்டா சாப்பிடாம போனேன்? அது நான் கேண்டீனில் பார்த்துக்கிறேம்மா. டேய் என்ன சண்டை ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா, நான் கேண்டீனில் பார்த்துக்கிறேன். பைக் ஓட்டிகிட்ருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். டே என்னதான் ஆச்சு இந்த பையனுக்கு? இந்த ஜிமினை எப்பவும் வீட்டுக்கு வருவான், அவனும் வர மாட்டேங்கிறான். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஐயோ இவரா? ஹலோ சொல்லுங்க. எங்கடி அவன் காலேஜ் போயிட்டாங்க. சாப்பிட்டானா? இல்லைங்க. சரி வை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவங்க அப்பா தான் அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள கட் பண்ண எப்படியே இந்த பக்கம் தான் காட்டுறோம். லைக் தான் அப்படியே அவன் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். லைக் அவன் 2 காலையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தயம் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஜிமன் சங்கு அவனுங்க 2 பேரையும் நீ தான் பிரிச்சுட்ட. இப்போ என்ன பண்ண போற? ஒரு பியூரான ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரித்து தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவனை இவனை நினச்சா கூட அவன் கூட போகலாம். ஆனால் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்னால் உடையிறது என்னால் பார்க்க முடியாது. தயம் நீ ஏதாவது முடிவு எடுத்து தான் ஆகணும். யோசிக்காத ஏதாவது எடுத்துரு. தயாங் மா உள்ள வாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? ஆஃபீஸ் போகலையா? இல்லைம்மா போகல. தயாங் உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் தான் உனக்கு கிடச்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கு கிடையாது. ஆனால் ஏன்னா டேய் நீ கேஸ்ட்டை மாற்றி கேஸ்ட் லவ் பண்ணியிருந்தா கூட நான் ஒத்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் உன்னோட சின்ன வயசு பையனை லவ் பண்ணிகிட்ருக்க, அதுவும் 8 வயசு. இதெல்லாம் அந்த உலகம் என்ன பேசுன்னு தெரியுமா உனக்கு? உலகம் பேசுறது இருக்கட்டும், நீங்களே கேவலமாக பேசுகிறீங்களேம்மா. ஏம்மா இந்த உலகத்தில் ஏஜ் அதிகமாக லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பா? தப்பு தான் தயம், தப்பு தான். இதை இப்படியே விட்டுரு. ஒரு நல்ல ப்ரப்போசல் வந்திருக்கு, அதில் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் உனக்காக. நானும் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களாம்மா? சந்தோஷமாக இருப்ப தயம், கல்யாணம் ஆச்சா சந்தோஷமாக இருப்பேன். உனக்கு தெரியும்ல ஜிமினு ஜங்குக்கு எப்படின்னு. இப்போ அவனுக்கு 2 பேரும் பிரிஞ்சு உட்காந்துட்ருக்கானுங்க. அவன் என் பிள்ளை மாதிரி தான் நான் வளர்த்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போவும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு ஒன்றும் இது இல்லை தயம், புரிஞ்சுக்கோ. ஃபோட்டோ இங்கே வைக்கிறான் பாரு. சரிம்மா. அப்படின்ட்டு அவங்க அம்மா பாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கத்தான் அந்த டேபிள் இருக்க பிக்சரே பார்க்குறான். லைக் அவனோட கால் வேலை, லைக் அவனோட ஹெட்டை வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டு அவ்வளோ அழுகுறான். அவனால் எவ்வளோ அழ முடியுமோ அவ்வளோ அழுகுறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டணுன்னா பைக்கை போட்டு அப்படியே ஸ்டாண்ட் பண்ணுறான் ஜங்குக்கு. ஸோ போட்டுட்டு எப்படியே நடந்து போகிறான். ஸோ அங்கே அப்படியே ஜிமினாவா ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கான். டே மச்சான் ஜிமினா. யாரு? அண்ணா டே அது உன்கிட்ட பேசணுண்டா.
என்கிட்ட நீ பேச வேண்டாம், ஜஸ்ட் நான் பேசுகிறத கேள. நான் கேட்கணும். நான் கேட்கணும் மிஸ்டர் ஜங்குக், சொல்லுங்கள். நான் கேட்கணும். டேய் பீட்டரு, இங்கே வாடா. என்ன ஜீவன சொல்லு. உனக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா என்ன? ஒரு அக்கா இருக்காங்களே. இப்போது நானே உன் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோயேன், என்ன உன் வீட்டு பக்கம்லாம் சேர்த்துறாத. எதுக்குடா? பொசுக்குன்னு உன் அக்கா இல்லை, அவளை நான் கட் பண்ணிட்டு போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? ஏடா பேசுகிற? ஆமாண்டா, இந்த உலகம் இல்லை கலியோலம், வீட்டுக்குள்ளே எவனையாவது நம்பி விட்டோன்னு வையான், அப்படியே நான் விட்டுட்டு போயிடுவானுங்க. ஜிமனா, யாரையோ கலாய்க்கிற மாதிரி இருக்குது, என்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லையே. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. மறுபடியும் சொல்லண்டா, அக்கா பத்திரம் நல்லா காக்கா வடையை தூக்கிட்டு போகும்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு போகிற கலைஞ்சிட்டு இருப்பானுங்க, அதை நான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் பேச வந்திருப்பான். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோதான், அப்படியே போயிடுறான். டேய் ஜங்குக்கு, ஹாபி, டேய் என்னடா அதெல்லாம் விட்றா, அவன் பேச உரிமை இருக்குது, பேசட்டும், விட்ரு. டேய் நீ ஓகேவா? ஏன்னா என்னடா, நான் ஓகே தான், வா போகலாம் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே கிளாஸ் ரூமில் தான் காட்டுறோம். இந்த பக்கம் ஜிமினாவா பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கான். பக்கத்தில் சுகா. சுகா சுகா, என்ன ஜிமினா சொல்லு, எங்கேயாவது போகலாமா? காண்டாரு என் உட்காரவே அதுமா பக்கத்தில். கிளாஸ் போய்ட்டுருக்குல, மூட்டை உட்காரு. சுகா புஞ்சோடா, மூட்டை உட்காருன்னு சொன்னான் அப்படின்ட்டு அப்படியே ஜிமினா உட்காந்துட்ருக்க. ஜிமினா, ஜிமினா உன்கிட்ட மேம் எனக்கு இருக்கு ஆண்டா இருக்குது, நான் வெளியே கிளம்புறேன். என்ன அவ்வளோ திமுறா? ஆமாம் திமுனா வச்சுவாங்க, எனக்கு எங்கே பிடிக்கல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுறான். விட்றா, என்ன பேச மாட்டேன்னு தெரியுதுல்ல, மூட்டை உட்காரு. டேய் நான் தப்பு பண்ணிட்டேன்டா, ஆனால் இப்படி பண்ணா எப்படிடா, என்னால் முடியலடா, வலிக்குதுடா. டேய் புரிது மச்சான், விடு, அவன் எங்கே போகிறான், இங்கே தான் வருவான் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான் காட்டுறோம். ஸோ அப்போ ஜங்குக்கா அவனோட பேக் எடுத்து போட்டுட்டு அப்படியே பேக்கெட்டில் கை விட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஆப்போசிட்டில் தான் அப்படியே வந்து ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஹலோ ஜங்குக் சார். சாரி, தெரியாமல் அடிச்சிட்டேன். தெரியாமல் அடிச்சிட்டியா? என்னடா பம்முறா? மேத்யூ சொல்கிறேன்ல, தெரியாமல் அடிச்சிட்டேன், ஐம் சாரி. டேய் பத்தியா, சார் வயலேருந்து சாரிலாம் வந்துட்டுருக்கு. அடிச்சுட்டு சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிருமா? பதிலுக்கு நான் எடுக்க வேண்டாம். மேத்யூ நான் தான் சொல்கிறேன்ல, ஐம் சாரி. சாரி சொன்னால் விட்டுறதுக்கு நான் நல்லவன் கிடையாதுடா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே அவன் ஹெட்டை வச்சு என்னோட ஹெட்டில் ஒரு மாதிரி இடிக்கிறான். ஸோ தான் ஜங்குக்கு செம்ம பெயின் ஆகுது. அப்படியே கையில் தலையில் கை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். நான் திருப்பி அடிக்க மாட்டியா? கேள்விப்பட்டேனே நான் பிரேக்கப்பா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நல்லா சுற்றுவீங்களே மச்சான் மயிருன்னு. டேய் பார்த்துல போ. ஆமாண்ணே நான் கிளம்புறேன். எங்கடா போகிறேன், இங்கே வா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே ஜங்கோட சட்டை பிடிச்சி இழுக்கிறான். டேய் தா சொல்லிட்டுருக்கேன்ல, விட்றா கையா அப்படின்ட்டு இப்படியே கையை பிடிச்சி இழுத்து விட. லாலா ஓய் ஜிவனா, என்ன உன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நிற்கிறான், நீ பாட்டுக்கு கண்டுக்காமல் போகிற, எனக்கு அடி வாங்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட சொன்னான், எவனை வேணால் அடிச்சிக்கோ, தூக்கி போட்டு மிச்சிக்கோ, எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு வேலை நிறைய இருக்குது அப்படின்ட்டு ஜிமன் பாட்டுக்கு போகிறான். இப்போ அப்படியே மாற்றி தான் ஓங்கி ஜங்கோட மூஞ்சில் ஒரு பஞ்ச் வைக்கிறான். நான் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அகைன் போக ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு மேத்யூவை பார்க்கவே இல்லை, ஜிமனை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். டேய் இங்கே அடிச்சிட்ருக்கேன், அங்கே என்னடா பார்க்குற? இங்கே பாருடா, டே இங்கே பாரு. மேத்யூ நான் தான் சாரி கேட்குறல, விட்டுரு. சாரி கேட்டால் விடுவனா? எவ்வளோ பண்ணிருப்ப, வாங்குடா வாங்கு. மேத்யூ வேண்டாண்ணா விட்டுருவோமா? டேய் அந்த ஸ்டாம்ப் படுறா. அண்ணா பிரின்சிபல் வந்தாண்ணா எட்ரா. அண்ணா இன்னும் 2 வீக்ஸ் சஸ்பென்ஸு, இந்த மாதிரி வாய்ப்பு இதுக்கப்புறம் கிடைக்குமா? எட்ரா அதை அப்படின்ட்டு சொல்ல.
பக்கத்தில் கொஞ்சம் பேர் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பானுங்க. அந்த ஸ்டம்பை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். எத்தனை தடவை என் மேலே கொய்ய வச்சுருப்ப? எத்தனை தடவை வச்சுருப்ப? மேத்யூ வேண்டாம். என்னத்துக்கு படி வாங்கிட்டுருக்கான்? அடிக்க வேண்டியதானே? சுகம் ஹோபி எங்கே போய் தோஞ்சானுங்க? நான் ஜிம்னா கலங்குதா என்ன? என்னைக்கு நான் வைத்து கலங்கணும். நான் போகிறேன். அப்படியே கிளம்பு, இவனை நான் பார்சல் பண்ணிக்கிறேன். வாடாங்க அப்படின்ட்டு போட்டு அந்த ஸ்டம்பை வச்சு செம்மையாக அடிச்சிட்ருக்கான். ஸோ அவனுக்கு ஜங்குக்கு சுத்தமாக முடியல. பாடி ஃபுல்லாக பிளட்டாக வந்துட்டுருக்கு. அவன் அப்பவும் விட்டுற மாதிரி இல்லை. ஜிமினா அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ஆக்சுவலாக போக முடியாது. அப்படியே நின்றுட்டுருக்கான். ஒரு உள்ள செம்ம காண்டாகுது. இப்போ அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சுத்தமாக ஜிமினு கண்ட்ரோல் போகுது. இப்போ அப்படியே அவன் போகும்போது அங்கே ஒரு சவுண்ட் தான், டேய்த்தோ விட்றாவனா அப்படின்ட்டு ஹோபி வந்து அப்படியே மாற்றி பிடிச்சி தள்ளி விட்டுறான். வந்துட்டான்டா அடுத்த மச்சான். உன் வீட்டில் இருக்கிறவனுக்கும் எப்போ ஆபாரிப்பான்னு தெரியாது, பார்த்துக்கோ. ஏய் நான் பார்த்துப்பான். என்ன கேட்குற காலன்னு போட்டு அடிச்சிட்ருக்கியா மவனை? அவள் தான் உனக்கு சிப்பா அப்படின்ட்டு ஹோபி வந்து பிடிச்சி திட்டி விட்டுறான். மேத்யூவா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே போயிடுறான். டேய் தமக்கு மச்சான், டேய் டேய் லூஸாடா நீ, அடிக்க மாட்டே திரும்பி. ஐயோ வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு ஹோபியா அப்படியே ஒரு மாதிரி அவனை தூக்கி தோலை சப்போர்ட் பண்ணி கூட்டி போகிறான். ஜிமுனா இவன்கிட்ட பார்த்துட்டு தானே இருந்த மயிறு, ஒன்று சொல்லவா? ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள ஒருத்தனை கீழே விழுந்தா ஒருத்தன் வந்து தூவணும். அந்த ஒரு மேன ஃப்ரெண்டு உனக்கு கோமா இருந்தாலும் அவங்ககிட்ட இவன் அடி வாங்கி விட்டுறக்கூடாது ராணி, அடி வாங்கி விட்டுறக்கூடாது சை அப்படின்ட்டு ஹோபி பாடியே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் திரும்பி ஒரு மாதிரி ஜிமினை பார்க்குறான். ஜிமினை அப்படியே திரும்பிக்கிறான். ஜிமினா நீ பண்ணுற எல்லாம் உனக்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்க. யோசிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சுகாவும் போகிறான். நானும் தப்பு பண்ணேன் அதெல்லாம் அதை பண்ணா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிக்க வேண்டியதானே? என்ன லவ் பண்ணேன்னு சொல்ல தலைமில்ல. நான் மைத்துக்கு நான் அவனை மன்னிக்கணும். தாவும் மயிரே கிடையாது அப்படின்ட்டு ஜிமின் பாட்டுக்கு போயிடுறான். எச்சலாவது அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து ஜிமின் தான் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்ருக்கான். டே ஜிமினா ஏடாச்சு ஏழு உடச்சிட்ருக்க? ஒரு மயிரும் இல்லை என்ன மயித்த பண்ணுறேன், எனக்கு ஒரு மயிரும் புரியல. எச்ச மயிராவது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஆக்சுவலாக சவுண்டு அப்படியே தேங்க கேட்டுருக்கோம். வேலைக்கு இப்போ அப்படி கற்றுட்ருக்கான் அப்படின்ட்டு தாங்க இப்போ அப்படியே வர்றான். ஜிமின் தான் அப்படியே தேங்க பார்க்குறான். என்ன பார்க்குறேன்னு கேட்குறேன். எதுக்கு இப்போ கத்திட்ருக்க? என்னாச்சு? ஒரு மயிரும் ஆகலை. அங்கே அடி வாங்கிட்டுருக்கான். எச்ச மயிராவது எனக்கு. எப்படி அடி வாங்க தெரியுமா உனக்கு? மொத்தமாக உடச்சிட்டல, என் ஃப்ரெண்ட்ஷிப்பை மொத்தத்தையும் உடச்சிட்டேன். அவன் நான் எப்படி இருந்தோன்னு தெரியுமா? அவனு நானும் என் கண்ணு மேலே அடி வாங்கிட்டுருக்கான். ஒரு மயிறு போட விடாமல் வந்துட்டுருக்கேன். என்ன மயிட்டுக்கு நான் பார்க்கணும்? ஒரு மயிறு எனக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டு அவன் படுக்க போகிறான். என்ன ஜங்குக்கு அடி வாங்கினானா? யாருக்கிட்ட அப்படின்ட்டு இப்போ அப்படியே போயிட்டு கால் பண்ணுறான் ஜங்குக்கு. ஃபஸ்ட்டு கால் அட்டன் பண்ணல. ஸோ அப்படியே செகண்ட் கால் தான். ஹலோ ஜங்கு, நான் தேங்க் பேசுகிறேன். அண்ணா அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்காண்ணா, அங்கே பேண்டட் போயிட்டுருக்கு. என்னாச்சு அவனுக்கு? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, அது இவனுங்களுக்கு ஆப்போசிட் இருக்குல்ல, அவன் போட்டு அடிச்சிட்டானா? ஆமாம், இப்போ ஒன்றும் இல்லை, காயம் சும்மா லைட்டாக தான் இருக்குது, அது பார்த்துக்கலாண்ணா. எப்படி இருக்கான் அவன்? அவன் இருக்கான், சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, இருக்கான், ஒரு மூலையில் இருக்கான். சிவனும் அவனும் பேசிக்கிறது இல்லையா? எங்கே இவன் விளையாடியாக வாங்கிட்டு இருக்கான். உங்கள் தம்பி பார்த்துட்ருக்கான். என்னதான் கோபமாக இருந்தாலும் நான் விடுங்க, டாக்டர் கூப்பிட்றாங்க, நான் கிளம்புறேண்ணா, வைக்கிறேன் அப்படின்ட்டு ஹோபி அப்படியே காலை கட் பண்ணுறான். எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். அன்றைக்கி நான் சும்மா இருந்திருந்தா, அவன் வந்து பேசின போன சும்மா இருந்திருந்தா, இவ்வளோ தேவையே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைச்சிட்டு, ஐயோ
அவன் கூட சந்தோஷமாக இருக்கணும் தானே அவன் லவ் பண்ணேன். ஆனால் இப்போ அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கு காரணம் நீ மட்டும்தான்டா, நீ மட்டும்தான். இப்போ என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? உன் தம்பி, அம்மா, சங்குக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நீ எதுக்கு இருக்க? நீ எதுக்கு இருக்கணும்? எதுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே தாங்க தான் ரூமில் உட்காந்து செம்ம அழுதுட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் சங்கு கட்டெலாம் போட்டு விட்டு அப்படியே வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. டே தம்பி, என்னப்பா ஆச்சு உனக்கு? அம்மா அது சும்மா சின்ன சண்டைம்மா. சண்டையா? டே ஏடா இவ்வளோ காயம்? ஆமாம்மா ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லைம்மா தாச்சி, அது ஒன்றும் இல்லை. டே ஹோபி, இங்கே வாடா ஒரு நிமிஷம். என்னம்மா, என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு? என்னமோ ஜிம்னு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். இவன் மனா பிடிச்சாப்புல உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ காயம் என்னடா நடந்துட்டுருக்கு? உனக்கு மட்டும் உண்மையை சொல்லு. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, அதனால் பார்த்துவாங்க, சரியாயிருவா அவன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஐயோ என் பிள்ளைக்கு ரத்தம்லாம் வந்திருக்கும் தானே. அம்மா இப்போ பரவாயில்லம்மா, அவன் நான் கிளம்புறேன், பார்த்துக்கோங்க. தம்பி வலிக்குதாப்பா? இல்லைம்மா, அது அது வலி இல்லை, அது ஒன்றும் இல்லை, விடு. ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? ஏதாவது பிரச்சனைனா அம்மாக்கிட்ட சொல்லுப்பா. ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னங்க பார்த்தீங்களா நம்ம பிள்ளைய? டேய் என்னாச்சு? அப்பா அது ஒன்றும் இல்லை. போயிட்டு காஃபி எடுத்துட்டு போ. என்னங்க போய் காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க. டேய் என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, வாழ்க்கைங்கிறது நினச்ச மாதிரி ரொம்ப ஈஸி கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பந்தான். இஎம்ஐயில் எல்லாம் பண்ணிவிட்டு குடும்பத்தை எப்படி ஓட்டுறதுன்னு தினம் விடியும் போதும் ஒரு கவலை நினச்சிக்குள்ள. பிள்ளை எப்படி படிக்க வைக்க போகிறோம், பொண்ணாட்டி எப்படி காப்பாற்ற போகிறோம், குடும்ப பாரத்தை எப்படி மொத்தமாக குறைக்க போகிறோம், எல்லாம் இருக்கும். இது எல்லாத்துலேயும் தான் உனக்கு படிக்க வச்சிட்ருக்கேன். அப்படி படிக்க வைக்கும்போது நீ ஒழுங்காக படிக்கலைன்னா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். அதுக்காக புள்ள அப்படி உடஞ்சி உக்காந்துட்டு இருக்கும்போது எந்த அப்பனும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். இங்கே பாரு, நீ என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனால் ஏதோ இருக்குன்னு எனக்கு புரியுது, பார்த்துக்கோ. உன் அப்பா உன் கூட எப்போ இருப்பான், சரியா? ஐம் சாரிப்பா. எதா பார்த்துட்டு? ஒன்றும் இல்லை. இல்லைப்பா, உங்களை நான் நிறைய திட்டதே. ஐம் சாரி. இவ்வளோ நாளா வாழ்க்கையில் எதுவுமே புரியலப்பா. இப்போதான் எல்லாம் புரிந்து. நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லைப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிற யாருக்குமே வாழ்க்கை ரொம்ப ஈஸி கிடையாது. அதை நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம கையில் தான் இருக்குது, புரியுதா? முடியலப்பா, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்குப்பா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலப்பா. லைஃபு ஏப்பா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது? ஒரு வயசு வரையும் ஓகேவா இருந்துச்சுப்பா. ஆனால் இப்போது பயமாக இருக்குப்பா. வாழ்க்கை ரொம்ப பயமாக இருக்குப்பா. இங்கே பாரு, வாழ்க்கை எல்லாரையும் பயமுறுத்தும். அதுக்கு பயந்து போய் மூலையில் உட்காந்தனா வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்துட்டே தான் இருக்க முடியும். ஜங்கு, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கிறது நம்ம கூட எப்போவுமே இருக்கும். நம்மளை தேடி அதுவாக வரும். ஆனால் சந்தோஷம் நம்மளை தேடி வராது, நம்ம தேடிக்கிறது தான் இருக்குது. ஒரு விஷயம் பண்ணுறது தான் உனக்கு பிடிக்கும், ஒரு விஷயத்துல தான் உனக்கு சந்தோஷம் இருக்குன்னா நீ அதை பண்ணு, புரியுதா? சந்தோஷத்தை நம்ம தான் தேடிக்கணும். நீ பாரு, நான் இருக்கேன்னு சொல்கிறல்ல, விடு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கா அவங்க அப்பா கட்டி பிடிச்சிக்கிறான். இந்த பக்கம் இதெல்லாம் அவங்க அம்மா கேட்டு சுத்தமாக முடியல. அவங்க அம்மா அப்படியே கிச்சனுக்கு மறுபடியும் போயிட்டு அவங்களாம் அந்த பக்கம் அழுதுட்ருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுதுடா. ஆக்சுவலாக செம்மையாக காயப்பட்டிருக்கும். அதனால் 2 days காலேஜ் போயிருக்க மாட்டான்.
ஜிமினா கிட்டே இவனும் பேச ட்ரை பண்ணல, ஜிமினாவும் பேசலை, அது பக்கத்து அவன்கிட்டையும் பேசலை. அவன் பாட்டுக்கு வீட்டில் இருப்பான். அப்போ போச்சு சுகாவும் ஹோபி வந்துட்டு போவானுங்க. ஸோ இப்படியே 2 டேஸ்க்கு அப்புறமா காட்டணும்னா ஜங்கோட ஃபோன் தான் ரிங் ஆகிட்டுருக்கு. ஹலோ தாம். ஜங்கு கொஞ்சம் பேசலாமா? என்னாச்சு? இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock பீச்சுக்கு வர முடியுமா? அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வரேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த கால் கட் ஆகுது. இப்போ அதை கட் பண்ணி கரெக்டாக 5 o'clock பீச்சில் காட்டணும்னா ஜங்கு அங்கே அப்படி நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த காயம் இன்னும் சரியாகலை. ஸோ அங்கங்கே பேண்டேட்லாம் போட்டிருக்கு, அங்கங்கே காயமாகவும் இருக்குது. ஸோ எப்படி அந்த இடத்துக்கு தாங் வரான். ஜங்கு அதான் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேன். காயம்லாம் எப்படி இருக்கு? அது பரவாயில்ல, அது இருக்கு. என்ன விஷயம்? எது வர சொன்னா? ஜங்குக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முடிவா? ஆமாம். காதல் எப்போவுமே சுகமாக இருக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது 2 பேருக்கும் வலியாமல் இருக்கக்கூடாது. ஒரே இல்லை நான் பேசுகிறேன், எதுவும் பேசாத. பாரு ஜங்கு, எனக்கு புரியுது நம்ம 2 பேருமே தப்பு பண்ணிட்டோம். இதை பண்ணியிருக்கவே கூடாது. நீ சின்ன பையன், என் ஏஜுக்கு நான் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிடு. நிறைய ஹோப் கொடுத்துருக்கேன், ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. என்னால் நீ கஷ்டப்படுறதையும் ஜிமின் கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியாது. இது எதுவுமே வேண்டாம். இதோட டேக்கும் கிடையாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னால் கெட்டு போகுதுங்கும் போது, அதுவும் நான் வச்சிருக்க லவ்வால் வேணாம் ஜங்கு, எதுவுமே வேண்டாம். ஐம் சாரி இவ்வளோ நாளாக உன் லைஃப்பில் இருந்து உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு. ப்ளீஸ் அவன்கிட்ட பேசு பழைய மாதிரி. வீட்டில் அம்மா ப்ரப்போசல் ஏதோ வந்திருக்குன்னு சொன்னாங்க. யாரும் நான் பார்க்கல, பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. உன்கிட்ட சொல்லணும்னு தோணிடுச்சு, அதான் வந்தேன். ஆனால் ஒன்று ஜங்கு, நீ என்னை மட்டும் தயவு செஞ்சு நினச்சிட்டு இருக்கவே கூடாது. பிகாஸ் உனக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, புரியுதா? அதை பாரு. பாப்பா மறந்துடுவேன் ஈஸியாக, உன் ஏஜுக்கு மறந்துடலாம். வேறு எல்லாம் சொல்லணும்னு தெரியல. எல்லாத்துக்கும் சாரி. பாய். இல்லை குட் பாய் அப்படின்ட்டு தாங்க இப்போ அப்படியே திரும்புகிறான். மெச்சூரிட்டியாக இருக்கேன்னு காட்டுறியா? அன்னைக்கு கேட்டேன், உனக்கு வயசு 30 தானே, மெச்சூரிட்டி இருக்காமல் நடந்துக்கிறியான்னு. தெரியுதே எல்லாம் மெச்சூரிட்டியாக பேசுகிறேன்னு. தாங்க எனக்கு புரியுதேன். நீ மட்டும் பெயினில் இல்லை, நான் அதை விட பெயினில் இருக்கேன். அதுக்காக உன்னை விடணும்னு நான் யோசிக்கல. புரியல அவனுக்கு? ஜங்கு, என்ன விடணும்னு நீ யோசிக்கல. ஆனால் என்னால் உங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் போகுதுன்னா எனக்கு அந்த லவ் வேணாம். உனக்கு புரியுதா? இதுக்கப்புறமா உன் லைஃப்பில் தேங்க கிடையாது, புரிஞ்சுக்கோ. தட் இஸ் த ட்ரூத். எக்ஸாம்ஸ் எழுது, அரியர் கிளியர் பண்ண, லைஃப்பை பாரு. நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு தான் அப்படி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. தாங்க ஒரு நிமிஷம். தாங் போகாதடா. டேய், எனக்கு ஜிம்மன் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ தான் பட்டேன். உன்னையும் பிடிக்கும் தாங். தாங் எனக்கு உன்னையும் பிடிக்கும்டா. போகாத, பாதிலே விட்டு போகாத தாங்.
தாங்க முடியாது தயம். போகாத தயம். இல்லைடா, பாதிலே விட்டு போவ. நான் அவ்வளோ லவ் பண்ணேன்னா. தயம், போகாத தயம். டேய், என்ன மன்னிச்சிருந்தாங்க. இதுக்கு மேலே உன் லைஃப்ல நான் இருந்தேன்னா நீ இன்னும் கஷ்டப்பட வேண்டாம். வேண்டாம், போகாத தயம். தயம், நில்லு தயம், போகாதடா. இல்லாம நான் என்னடா பண்ணுவேன் தயம். தயம், எங்கே போயிட்டு வர? அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன சொல்கிற தயம்? கல்யாணத்துக்கு ஓகேவா? அப்போ வந்துச்சு அந்த ப்ரொபோசலே முடிச்சிடவா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கம்மா, அதை பண்ணுங்க. என்னாச்சு எனக்கு? என்னவோ அப்படின்ட்டு அவங்க அம்மா போக இது எல்லாத்தையும் ஜிமின் மேலே நின்று பார்த்துட்டே இருந்திருப்பான். ஸோ தான் அப்படியே உள்ளே போயிட்டு ரூம் டோரை சாத்திக்கிறான். டேய் சங்குக்கு, தம்பி, டேய் என்னடா ஆச்சு? டேய் சங்குக்கு. எதுவும் கேட்காதம்மா, எதுவும் கேட்காதம்மா. கொஞ்ச நேரம் நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறம்மா. எதுவும் கேட்காதம்மா. டேய் தம்பி, என்ன பாச்சு உனக்கு? சங்குக்கு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அம்மா இருக்கேன், அம்மா இருக்கேன். நீ ஒன்று விட்டு போயிடாதம்மா, நீ ஒன்று விட்டு போயிடாத. மா 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 மா. என்னங்க? அமைதியார். என்னங்க அழுகுறாங்க? அமைதியார் ரே. ஒன்றும் இல்லைப்பா, அம்மா இருக்கேல்ல, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க அம்மாவா அப்படியே ஒரு மாதிரி பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக பின்னாடி அவங்க அப்பா நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்க அப்பாவும் எதுவும் சொல்லலை. ஸோ இப்படியே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா தாங்க வீட்டில் தான் எங்களுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு ஓகே தான், பையனுக்கு ஓகேவா? நான் சொன்னால் அவனுக்கு ஓகே தான். இல்லை தயம், ஓகே தானே உனக்கு? ஓகேம்மா. அப்புறம் என்ன, கலந்தது குடிச்சிடலாம். ஜிமினா, ஜிமினா மா, அப்புறம் என்ன, கலந்தது குடிச்சிடலாம்ல? குடிச்சிடலாமா? என்ன குடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ அந்த பக்கம் அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக கல்யாணம் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்படியே 1 வீக்கு ஸ்கிப் ஆகுது. ஜங்கு யார்கிட்டையுமே பேசிருக்க மாட்டான், அப்படியே ரூம்குள்ளே உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே காதுக்கு பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சவுண்ட் தான் கேட்குது. இப்போ விண்டோவை அப்படியே பார்க்குறான். கை கோர்த்து அடி நான் சென்ற இடம் தன்னந்தனியாய் எங்கே வந்தாய் என்றே கேட்கிறதே. டே சங்குக்கு, தாங்க கல்யாணமாம்லோ அவங்க அம்மா கால் பண்ணி சொன்னாங்க. அதுவும் இன்னும் ஒரு வாரத்துலையா? வாடா, அம்மாவுக்கு போய் ஒரு படம் எடுத்துகிட்டு வந்துடலாம். தான் இந்த பாரு, இது நல்லா இருக்குல்ல? இந்த சைடு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகேம்மா. உடல் நம்பிடும் உன் பிரிவை உயிர் மட்டும் நம்பிட மறுக்கிறதே. தான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? இல்லை வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்கண்ணா நான் உன்கிட்டயே சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான். இல்லை பாஸ், எனக்கு ஓகே தான், எனக்கு ஓகே தான் பாஸ். அப்போ சரி. ஹே ஷுவா, எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தா? நான் மாட்ரு எதுக்கு வர சொன்னா? நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்ல, ஜங்கு உங்ககிட்ட பேசணுமா? அது நான் கிளம்புறேன். ஜிம்மில் 1 நிமிஷம் இல்லை, ஓரா பண்ணிகிட்ருக்க. அவங்ககிட்ட பேசணுமா? எத்தனை உனக்கு கால் பண்ணுவான், எடுக்க மாட்டேற? எனக்கு பேச பிடிக்கல, நான் எடுக்கல. ஜிம்மில் 1 நிமிஷம் இல்லைன்னு சொன்னேன். அவங்ககிட்ட பேசு. டே ஜங்கு, ஜங்கு, அந்த பேசு. ஜமன் அச்சா, அது மச்சாங்கிச்சானா மரியாதை கெட்டு போயிடும். ஜமன் பாரு, நான் உன் அண்ணன் பின்னாடி இதுக்கப்புறம் வரமாட்டேன். உன் அண்ணனை லவ் பண்ண மாட்டேன். உங்கள் குடும்பம் பக்கத்தே இதுக்கப்புறம் சத்தியமாக வரமாட்டேன். ஆனால் அவனை இந்த கல்யாணம் வேண்டாம். அவனுக்கு சுத்தமான கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தான் ஜமன், உனக்கு புரியுதா? அதுலேயும் அந்த பாஸ் அவன் சரியான எச்சக்கலன் நாய். அவனுக்கு தாண்டி சவுட் கிடையாது.
உனக்கு புரியுதா? உன்னை விட நல்லவன் தான். யார் கூடயும் கெடுக்க மாட்டான் நம்ப வச்சு. ஜெமினி என் மேலே கோவத்தில் அவங்களோட லைஃப்பை நாசம் பண்ணிடாதரா ப்ளீஸ்ரா. உனக்கு கெஞ்சு கேட்குறேன்டா. எனக்கு புரியுது உன் கோவம். ஆனால் தேங்க் பாவண்டா. அவனுக்கு எனக்கு கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இருக்காதுடா. புரிஞ்சுவோடா. இவன் வேணாண்டா. அவன் தேங்க்கு சத்தியமாக வேணாண்டா. நான் இதுக்கப்புறம் அவன் பக்கட்டே வர மாட்டேன். அவனுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணி வைக்காத ப்ளீஸ். ஏன் அண்ணனுக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியும். நீ ஒரு மயனு போடுவ வேண்டாம். முட்டு போறியா? ஏய் ஜெமினா ப்ளீஸ்ரா. உனக்கு கெஞ்சி கேறேன்டா. தேங்க் சந்தோஷமாக இருக்க மாட்டான்டா. உனக்கு புரியுதா இல்லைன்னு தெரிலடா. அவன் பாவன்டா. புரிஞ்சுக்கோ. நீ பாரு, இதுக்கப்புறம் என்னோட பேசணும்னு நினச்சா அவள்தான் உனக்கு ஏச்சிப்போ அப்படின்ட்டு நீ பாருக்கு அப்படியே போயிடுறான். டே சங்குக்கு என்னம்மா? வாடா, எனக்கு தேங்க் கல்யாணம் இல்லை, போயிட்டு வந்துடலாம். பத்திரிக்கைலாம் வச்சுருக்காங்க. நான் வரலம்மா, நீ போயிட்டு வா. டே என்ன வரலங்கிற? உன் ஃப்ரெண்டோட அண்ணனோட கல்யாணம்டா. நான் வரலன்னு சொல்கிறேன்ல. நான் வரலம்மா. டே அப்பாவும் இல்லைடா, என்னை கூட விட்டுட்டாது வந்துடுறேன். வாடா அப்படின்ட்டு அங்கே ஜங்குக்கோட அம்மா தான் கைப்பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. எங்கள் அப்படியே தாங்க்கு மேரேஜும் அப்படியே வருது. ஆக்சுவலாக தேங்கோட பாஸுக்கு தான் அப்படியே அவங்க அம்மா பேசியிருப்பாங்க. சரி இப்போ அப்படியே அவன் பாட்டுக்கு லைக் மேக்கப் பண்ணி உட்காந்துருக்கான். அங்கே இருக்கவங்க மேக்கப் போட்டுட்ருக்காங்க. ஸோ பக்கத்தில் ஜிம்னு உட்காந்துட்ருக்கான். சார் என்ன சார், நாங்கள் மேக்கப் போட நான் உங்கள் கண்ணு ஒரு மாதிரி டேஸ் வந்துட்டுருக்கு. புரியலையே, மேக்கப்பெல்லாம் போயிட்டுருக்கு சார். ஐம் சாரி இதுக்கப்புறம் வராது. ஐம் சாரி. என்னாச்சு சார்? இவர் கண்ணு இல்லை, ஒன்றும் இல்லை, அது போதும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. என்னாச்சுன்னு கேட்குறால சார்? அது இவங்க கண்ணில் டேஸ் தான் வந்துகிட்டே இருக்குது சார். என்னது? இல்லை, அது கண்ணில் தூசி, மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொல்ல அங்கே இருக்கவங்க போயிடுறாங்க. நீங்கள் பாருண்ணா, அவர் ரொம்ப நல்லவர், நான் விசாரிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். புரியுதா? போகலாமா? அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிமின் கையை நீட்ட தவன் தான் கையை கொடுக்குறான். ஜிமினோட கை ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. பட் ஸ்டில் அப்படியே தேங்க கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். ஸோ அப்படியே ஸ்டேஜில் தான் அங்கே பாஸ் நிற்கிறாரு. ஸோ அவருக்கு ஆப்போசிட்டில் தாங்க நிற்க இந்த பக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், உள்ள போய் உட்காருங்க. சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்கோட அம்மா தான் வராங்க. ஜங்கோட கையை அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க போக விடாமல். ஆனால் வரலம்மா, என்னை விடுமா. எல்லாரும் பார்க்குறாங்க மாதிரி குழந்தைய இடம் பிடிச்சிட்டு வா போய் அப்படி உட்காரலாம் அப்படின்ட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அப்படியே சேரில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்படியே ஜங்க அந்த சேரில் உட்காந்துட்ருக்கான். ஆப்போசிட்டில் தான் அப்படியே நின்றுட்டு இருக்கான். தாங்க பக்கத்தில் தான் ஜிமன் இருக்கான். ஸோ அங்கே இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. தாங்களோட கண்ணில் மட்டும் ஒரு மாதிரி டேஸ் வந்துட்டுருக்கு. அதனால் ஸ்ட்ரைட்டாக நிற்கவும் முடியல, திரும்பி நிற்கவும் முடியல. பிகாஸ் அப்சல்யூட்லி தெரியும் உங்களுக்கு, கல்யாண மேடையில் நிற்கிற ஒரு பையன் இந்த மாதிரி நின்னா எப்படி 4 பேர் என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு மறைச்சிட்ருக்கான். அவனோட டேஸ் அவ்வளோ வந்துட்டுருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ இந்த பக்கம் திரும்பிட்டு ஒரு மாதிரி அவன் டேஸை தொடக்க ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறான். இப்போ இந்த ஜிமின் அப்படியே பார்க்குறான். ஸோ அவனோட கர்ச்சீஃப் அப்படியே பார்க்கலேருந்து எடுக்கிறான். பட் அவனுக்கு ஏதோ கொண்டு போய் கொடுக்க தோணலை. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்க இந்த பக்கம் ஜங்குக் ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கான். ஸோ தான் இப்போ அப்படியே ஒரு மாதிரி எதேச்சியா இந்த பக்கம் திரும்ப அங்கே ஜங்குக்கா அப்படியே உட்காந்துருக்கான். அவனும் நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ 2 பேருக்கு இடையில ஒரு ஐ கான்டாக்ட். என்ன லவ் பண்ணுறியா? டே நீ பார்க்குறதுக்கு என் தம்பி மாதிரி இருக்க. தம்பி போய் படிக்கிற வேலையை பாரு. தம்பியா? ஓய் நான் லவ் பண்ணுறேன். தம்பிக்குன்னு சொன்னா அவள் தான் உனக்கு. என் பேர் ஜங்கு, ஜான் ஜங்கு. ஐ லவ் யூ. அப்பா நான் அண்ணா தானே? கிடையாது, நான் கூப்பிட்ற அப்பா உனக்கு பிளஷ் ஆகும்போது நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு. இங்கே பாரு, நீ எந்து எவனாலும் உன்னை பார்த்தா கிடையாது, பார்க்கணும்னு நினச்சாலே கொல்லுவேன். ஏய் அங்கேன்னு சொல்கிறேன், நீ எந்து எனக்கு மட்டும்தான். ஓ இதை சொல்ல உனக்கு இவ்வளோ நாளா? ஜங்கு எந்த சுச்சுவேஷன்லையும் விட்டு போயிட மாட்டேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறியா? ப்ராமிஸ், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் லைஃப்லாம் உன் கூடவே தான் இருக்கு, எல்லா சுச்சுவேஷன்லையும். ஜங்கு ஐ லவ் யூ டூ. அப்பா என்னை விட்டு போகிறதா? என்னை விட்டு போகிறதா? ஐ
ஐ நோ இப்போ உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுது. பட் இந்த பார்ட்டு இங்கே எண்ட் ஆகுது. இது 3 ஷாட் கிடையாது, 4 ஷாட்டு. ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். அதனால என்னால் 3 ஷாட்டில் சொல்ல முடியல. ஸோ 4th பார்ட்டு கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விட அதிகமாக நிறைய இருக்கும். ஸோ சாரி ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்தையும் அழுக வச்சதுக்கு. பட் இதில் வந்து நிறைய டீப் மீனிங் இருக்குது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டு கண்டிப்பாக ரொம்ப சூன் போடுறேன். ஓகேவா? ஓகேடா, மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் கொடுத்துட்டேன். மீனிங் புரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா மிஸ்? அப்புறம் இது சேட் எண்டிங் கிடையாது. ஃபேரோட ஸ்டோரி எப்போவுமே ஹாப்பி எண்டிங் தான். ஓகேடா, பாய் சாராமிதா.